இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அனைவருக்கும் ஆலய திருவிழாவினுடைய குடும்ப விழாவினுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபமாலை அன்னை என்று இறையன்னைக்கு சிறப்பு பெயர் சூட்டி அன்னைக்கு விழா எடுத்து பாதுகாவலியாக கொண்டு குடும்ப விழாவாக கொண்டாடுகின்ற தருணத்தில் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அழகான ஒரு சிந்தனை கருத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். எதிர்நோக்கு மன்னித்து வாழ அளிக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒருவருக்கொரு மன்னித்து மறந்து வாழ்வதற்கான ஒரு அழைப்பு என்று நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறது. பக்தி என்பது ஒரு பற்று என்று சொல்வார்கள். இறைவனிடத்திலே கொள்ளுகின்ற ஒரு ஆழ்ந்த பற்று. நான் உன்னை நாடுகிறேன், உனது அருளை தேடுகிறேன் என்ற ஒரு மனநிலை உடையவன் தான் ஒரு பக்தன். ஆகவே நம்முடைய இறைவனுடைய பக்தர்கள், இறை அன்னையினுடைய பக்தர்கள் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு பக்தன் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் வாழ்வான். பக்தன் பின்பற்றுவதில் முதலிடமாக இருக்க வேண்டியது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கின்ற 3 தத்துவ சிந்தனைகள். ஒன்று நம்பிக்கை, எதிர்நோக்கு, தொண்டு செய்தல், உதவி செய்தல். ஃபெய்த், ஹோப், சேரிட்டி என்று சொல்வார்கள். இதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாச வாழ்வு கட்டி எழுப்பப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை சமூகம், ஆராதனை சமூகம், சாட்சியாக இருக்கின்ற ஒரு சமூகம். ஆகவே நம்பிக்கையில் ஊன்றி வாழ்கின்ற ஒரு வாழ்வு, எதிர்நோக்கோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, தொண்டு, இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த 3ம் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் பக்தர்கள் இருக்க வேண்டிய முக்கிய பண்புகள். இதில் 2வது முக்கியமாக ஒரு பக்தன் கடைபிடிக்க வேண்டிய குணங்களில் ஒன்று மன்னித்தல், மறத்தல். இந்த மன்னித்தல் மறத்தல் என்ற பண்பு நம் முன்னறியிலும் இந்த இறை வாசங்கள் எல்லாமே அதிகமாக நம்முடைய தூய் பவுலுடையார் சொல்கின்ற படிப்பினைகள், ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகின்ற கற்பனைகளை எல்லாம் கற்று நாம் கேட்டறிந்தோம். ஒருவேளை நம்மால் அதிகமாக இந்த வார்த்தைகளை அதிக இடங்களில் கேட்கின்ற ஒரு வார்த்தை மன்னிங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நானும் இதே போல் என்னுடைய பங்கில் மறைவுரை ஆற்றி முடிந்து வெளியே வந்த உடனே ஒரு அம்மா ஓட்டி வந்து சொன்னாங்க, ஃபாதர், நீங்கள் மன்னிப்பை பற்றி இன்னைக்கு பேசினீங்க. எப்படி ஃபாதர் நான் மன்னிப்பேன்? எப்படி நான் மன்னிக்க முடியும்? என்னுடைய இதயம் மிகுந்த வேதனை அல்லது காயப்பட்டிருக்கிறேன். எனக்கு செய்த துரோகம், நான் இறந்தாலும் மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய துரோகம் எனக்கு செய்து விட்டார்கள். என்னுடைய சகோதரனுடைய குடும்பம் அல்லது பக்கத்து குடும்பம். குடும்ப பிரச்சனைகள், நிலத்தகராறுகள், வரதட்சணை கொடுமைகள், இப்படி ஏராளமான பிரச்சனைகள். அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அல்லது திருமணம் செய்து வைக்க முடியவில்லை, அதற்கு எதிர்ப்பு, அதை எதிர்க்கிறவர்கள். அல்லது நான் ஊட்டி வளர்த்து என்னுடைய பிள்ளைகளை என்னை ஏமாற்றி விட்டார்களே, அந்த பிள்ளைகளை நான் எப்படி மன்னித்துக் கொள்வது, எப்படி நான் அதற்கு ஏற்றுக்கொள்வது என்ற சிந்தனைகள் ஒருவேளை நம்முடைய மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அம்மா ஆணித்தரமாக சொன்னாங்க, மன்னிக்க முடியாது ஃபாதர். அவ்வளவு என்னுடைய இதயம் கனத்த இதயத்தோடு, மன்னிக்க முடியாத பாரத்தோடு என்னுடைய இதயம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழலில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார், நீங்கள் மன்னித்து தான் ஆக வேண்டும். எப்படி மன்னிப்பது? அதற்கான அந்த தைரியத்தை அல்லது மன பக்குவத்தை எப்படி நான் அடைந்து கொள்வது? காயம் அல்லது வலி ஆழமாக இருக்கின்ற போது ஒருவேளை மன்னிப்பதற்கு கடினம். அதை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. ஒருவேளை அதை வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவதற்கு அது மிகப்பெரிய கடினமாக இருக்கும்.
ஆனால் விவிலியத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மன்னிப்பதற்கு 3 காரணங்கள் உள்ளன. ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலம் கடவுள் அளித்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால், அல்லது அதை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே அதை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு தவறு செய்தவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உள்ளது. காரணம், நான் நம்புகின்ற, நாம் விசுவசிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய பாடம் இதுதான். அவருடைய கல்வாரி பலியில், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம். இயேசு சிலுவையில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறார், தந்தையே இவர்களை மன்னியும். எத்தனை கொடிய வேதனைகள், துன்புறுத்தல், அவமானங்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிறார். இப்படி எல்லாம் படிப்பின ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வை அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுத்து தன்னுடைய பலியை, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இதற்காக சிலுவையில் இருந்த ஆண்டவர் இயேசு சொன்ன இறுதி வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேறிவிட்டது. இனி ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனதாரே தந்தையே இவர்களை மன்னியும். இதான் ஆண்டவர் இயேசுவினுடைய சிறந்த ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடைபிடிக்க வேண்டியது, தந்தையே என்னுடைய சகோதரன் சகோதரி எனக்கு எதிராக தவறு செய்திருக்கிறாள், அல்லது எனக்கு வஞ்சனை செய்திருக்கிறாள், அல்லது என்னுடைய அழிவை நோக்கி அவர்கள் சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் தந்தையே அவர்களை மன்னி. மனதாரை எத்தனை பேருக்கு இந்த இதயத்திலிருந்து சொல்வதற்கு முடியும்? சிந்தித்து பார்ப்போம். மறைந்த பாப்பரசு நம்முடைய புனித 2ஆம் ஜான் பால் அவருடைய வாழ்வை பறிப்பதற்கு ஒரு மனிதன் சுட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறான். ஏதோ சற்று அவருடைய உடல் துளைத்து உயிரை பறிக்கவில்லை அந்த துப்பாக்கி குண்டுகள். அவர் சிறைச்சாலை, அவருடைய மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், முதலில் என்னுடைய உயிரை பறிப்பதற்கு தேடிய அல்லது அதற்கு முயன்ற அந்த மனிதனை நான் பார்த்து சந்தித்து, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று எனக்கு அவனை சிறைச்சாலையில் சென்று சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் எனக்கு மன அமைதி கிடைப்பதில்லை. அவனும் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருப்பான், நான் சுட்டுக்கொள்ள நினைத்து அவர் என்னை மன்னித்து விடுவாரா என்று ஒரு சந்தேகம். ஒருவேளை நான் இவ்வளவு அவருடைய உயிரை பறிக்க தேடும் பொழுது அவர் என்னை மன்னிக்க முடியாத குற்றம் செய்திருக்கிறேன், ஒருவேளை அவர் என்னை மன்னித்து விடுவாரா என்ற ஒரு சிந்தனை ஒருவேளை அவருடைய மனதில் எழலாம். ஆகவே பாப்பரசர் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று அவனை சந்தித்து, சகோதரா, நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், நீ தெரியாமை இதை செய்து விட்டாய், ஏதோ சூழல் காரணமாக செய்து விட்டாய், நான் உன்னை மன்னித்துக் கொள்கிறேன். இதன் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த அந்த பாடத்தை பாப்பரசர் வாழ்க்கையிலே செயல் வடிவம் கொடுத்தார். இதே போல் இந்த மன்னிப்பை நாம் கேட்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்டதை தவிர இதை வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு நாம் முயற்சிப்பதற்கு இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது. இரண்டாவது, உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் மனதார விரும்பி மன்னிக்கவில்லை என்றால் கசப்பும் வெறுப்பும் உங்களை விழுங்கிவிடும், உங்களை அதை சிக்க வைக்கும், தீங்குக்கு வழிவகிக்கும், மன அமைதியை கெடுத்துவிடும் என்று சொல்கிறது. நீங்கள் ஒருவரை மனதார மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற பகைமை, கசப்பு, வெறுப்புகள் ஒரு பொழுதும் அது மாறுவதில்லை. அது ஒரு தீய சக்தியை போல உங்களை தீய சக்தியிலே எப்பொழுதுமே அதை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் தூங்க விடாமல் உங்களை ஒவ்வொரு நாளும் அலட்டி கொண்டு இருப்பது இதே சக்தி. என்னுடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு தீங்கு செய்திருக்கிறார்களே, அந்த தீங்கையும் தவறையை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி, ஆண்டவரே அப்படின்னு நாம் மனதிலேக்கு இதை உள்ளத்திலே பதித்து வைத்து உங்களை தூங்காமல் உங்களுடைய இரவு முழுவதும் இந்த பகை எண்ணம் நெருப்பால் நாம் அழிந்து கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய மன அமைதி, நிம்மதி எல்லாமே கெட்டு போய்விடும்.
மன்னது நம்முடைய மறைபரப்பு பணியாளர்களாக இருந்து பல வருடங்களுக்கு முன்பு கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்து வில்லியம் கிரகாம் என்ற ஒரு குடும்பம் ஒடிசாவிலே வைத்து அவர்களை உயிரோடு அவர்களை வாகனத்தில் வைத்து எரித்து கொலை செய்தார்கள். ஒரு சில வருடங்கள் தாண்டிய பிற்பாடு அந்த மனிதன் அரசாங்கம் அவன் தண்டனை கொடுத்தது. ஆனால் இவரிடத்தில் இவருடைய கேட்டாங்க, இவருடைய மனைவி, உங்களுடைய கணவன் பிள்ளைகள் எல்லாரையும் எரித்து கொண்டு அந்த சகோதரனை அந்த மனிதனை நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்டார்கள். அன்பாக உயிர் விளைத்த அந்த மனைவி சொன்னாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுத்தந்த பாடம், அவரே என்னுடைய தலைவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் அவர்கள் அந்த நேரமே மன்னித்து விட்டேன். இந்த வார்த்தையை கேட்ட அதே மனிதனும் மனமாற்றம் அடைந்து அவனும் நம்பிக்கை வாழ்விற்கு திரும்பி வந்திருக்கிறான். நாம் யாருக்கு மன்னிப்பு கொடுக்கிறோமோ, ஒருவேளை இந்த மன்னிப்பு என்பது பிறருடைய மனமாற்றத்திற்கு ஒருவேளை காரணமாக இன்னொருவருடைய கிறிஸ்துவனுடைய அந்த நம்பிக்கை வாழ்விற்கு அவர்கள் அழைத்து கொண்டு வருவதற்கு இந்த நாம் கொடுக்கின்ற மன்னிப்பு ஒருவேளை அதற்கும் காரணமாக இருக்கும். ஒருவேளை நாம் இந்த மன்னிப்பை கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த மன்னிப்பை கொடுப்பது தவறு விடுகிறோம் என்று சொன்னால், அந்த மனமாற்ற கிறிஸ்துவ நமக்கு தந்த அந்த போதனைகளுக்கும் விளிமியங்களுக்கும் எதிராக நாம் செயல்படுகிறோம் என்பது பொருள். ஆகவே நம்முடைய மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் முதல் காரணமாக இருக்க வேண்டிய இந்த சந்தோஷத்திற்கு நாம் மன்னிக்கின்ற ஒரு பண்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் மனதார மன்னிக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் கொடுக்க விரும்பாததை நீங்கள் பெற முடியாது. நீங்கள் மன்னிப்பை கொடுக்க உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மன்னிப்பு பெறுவதற்கு தகுதி அற்றவர்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தை சொல்கிறது. ரொம்ப பாராட்டுகிறேன். நம்முடைய அன்பு சகோதரிகள் எல்லாமே திருவிபிலியத்தை நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. விவிலியத்தை திறந்து படிக்கிறாங்க. பாராட்டுக்கள். மத்தேயு 6:14ஆம் இறை வார்த்தை சொல்கிறது. வெரி குட். மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள், ஆனால் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிடில், அன்பு சகோதரி வாசிங்க, நல்ல தொடர்ந்து வாசிங்க. மற்ற நீங்கள் மன்னிக்காவிடில் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். நீங்கள் மன்னிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் மன்னிப்பதற்கு தவறிவிடுகிறீர்கள் என்று சொன்னால், அந்த மன்னிப்பை பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அந்த மன்னிப்பு ஒரு வானகத்தந்தையும் நீங்கள் செய்கின்ற குற்றம் செயல்களை வானகத்தந்தை உங்களை ஒரு பொழுது மன்னிக்க மாட்டார். மத்தேயு எழுதிய நற்செய்தி நம்முடைய சமூக வலைதளத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வந்த ஒரு வீடியோ பதிவு, அழகான ஒரு பதிவு. தன்னுடைய மகள், வயதான ஒரு மூதாட்டி, ஏறத்தாழ 90 வயது இருக்கும் அந்த மூதாட்டி, ரொம்ப மெலிந்தி போய் இருக்கிற ஒரு அம்மா தாய். இந்த தாயை கவனித்துக் கொள்வதற்கு தன்னால் முடியவில்லை. இந்த தாய் தன்னுடைய வீட்டில் ஒரு தொந்தரவாக அல்லது ஒரு கூடுதல் செலவாக இந்த தாய் இருக்கிறாள். ஆகவே இந்த தாய் எனக்கு ஒரு இடையூறாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு எப்படியாவது தாயை கொலை செய்து விட வேண்டும். அதற்கு இந்த மகள் எடுத்துக்கொண்ட ஒரு பாதை என்பது யாருங்க தெரியாமல் ஒரு ஆற்றங்கரையிலே கொண்டு போய் இந்த தாயை தண்ணிக்குள் தள்ளிவிட்டு கொலை செய்ய வேண்டும். இதற்கு கேஸ் இல்லை. மூதாட்டி தவறி எங்கே விழுந்து விட்டால், தண்ணிக்குள் விழுந்து விட்டு மூழ்கி இறந்து விட்டாள். இப்படி சிந்தனையோடு இந்த மகள் இந்த தாயை அழைத்து கொண்டு அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே கொண்டு வைத்திருக்கிறாள். யாரும் இல்லாத அந்த நேரத்தை அந்த தருணத்தை பார்த்து கொண்டு இந்த தாயை அந்த மகள் அப்படியே தண்ணிக்குள் தள்ளி விடுவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது ஏதோ அதில் பக்கத்து வந்த மனிதர்கள் இதை கண்டுவிட்டார்கள்.
இவள் இந்த தாயை, இந்த மூதாட்டியை கொல்வதற்கு முயற்சி செய்கிறாள் என்பதை கண்டறிந்த அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த மகளை தவறான அல்லது அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களை திட்டி இந்த மகளை அடிக்கிறார்கள். நீ பெற்ற தாயை கவனித்துக் கொள்வதற்கு முடியாமல், அது ஒரு தாய் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக நினைத்து கொண்டு நீ அந்த தாயை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறாய் என்று சொல்லி திட்டி அந்த தாயை அடித்து இந்த தாய்வளை காவல்துறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். அப்படி அந்த தாயை தரையில் அமர்ந்து கொண்டு சொல்கிறாள், மக்களே, என்னுடைய மகளை என்ன செய்யாதீங்க, திட்டாதீங்க. என்னுடைய மகளை நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. அவன் தெரியாமல் செய்து விட்டால் என்னுடைய மகளை மன்னிங்க மக்களே அப்படின்னு சொல்லி அதில் சுற்றி இருந்த அந்த ஊர் மக்களை பார்த்து தன்னை கொலை செய்வதற்கு தேடிய அந்த முயன்ற அந்த மகளுக்காக தன்னுடைய தாயை கண்ணீர் விட்டு அழுகிறாள். பரிந்துரைக்கலாம். ஊரிலே கூடி நின்ற மக்களை பார்த்து, என மகளை ஒன்றும் செய்யாதீங்க, என்னுடைய மகள் தெரியாமல் செய்துட்டான், மன்னிங்க மக்கள், என்னை மன்னிங்க, மன்னிப்பு வேண்டுகிறாள் அந்த அன்பு தாய். அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இதான் உண்மையான ஒரு தாயினுடைய அன்பின் உள்ளம். அன்பு தாயினுடைய பார்த்துப்படி இங்கே மன்னிக்கின்ற பண்பு. தன்னுடைய உயிரை பறிப்பதற்கு தேடுகின்ற அந்த தாயை அந்த நேரத்திலும் இவனை கொலை செய்வதற்கு தான் கொண்டு போயிருக்கிறாள் என்று அறிந்த பிற்பாடும் தன்னுடைய மகளை ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்கவில்லை சமூகத்தின் முன்பு. பெற்ற தாய் ஒரு பொழுதும் தன் பிள்ளையை மறப்பாளோ? ஒருவேளை இன்றைய சமூகம் தன்னுடைய தாய் தந்தையர்களை கவனித்துக் கொள்வதற்கு தன்னுடைய தாய் தந்தையர்கள் அல்லது பிள்ளைகளை என்னுடைய வீட்டில் ஒரு பாராவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது சூழலில் அந்த தாய் கண்ணீர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மன்னிக்கின்ற பண்பை இந்த தாய் கற்றுக் கொடுக்கிறாள். இதான் நம்முடைய நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டியதுமாகிய பண்புதான் இந்த மன்னிக்கின்ற ஒரு பண்பு. நாம் மன்னிக்கவில்லை என்று மன்னிப்பு பெறுவதற்கு தகுதி இல்லை. பேதுரு இயேசுவை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நான் எத்தனை முறை எனக்கு எதிராக ஒரு சகோதரன் தவறு செய்துவிட்டால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டும் போதுமா? ஆண்டவர் சொல்ல 7 எழுத தடையல்ல, நிபந்தனையற்ற முறையினை அவர்களை மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை ஒருவன் மனம் அறிந்து உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்பவருக்கு நீங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அழகான ஒரு ஓமையை சொன்னார். ஒருவருக்கு கடன் பட்டிருந்த ஒரு மனிதனை அவனை கொண்டு வந்து தலைவன் சொன்னான், இன்றே உன்னுடைய கடனை என்னை திருப்பி அடைத்து விட வேண்டும். உன்னுடைய உடைமைகள் எல்லாம் நீ விற்று நீ உன்னுடைய இதை இன்றைக்கு என்னை கடனை அடைத்து விட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அந்த மனிதன் அந்த தலைவனிடத்திலே காலில் விழுந்து மன்றாடி கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு தலைவா, எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு இயலாது. நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தாலும், என்னுடைய குடும்பத்தை முழுவதும் நான் அடகு வைத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாது. நானும் என் குடும்பமும் வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவே வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த கூக்குரலை அந்த தலைவரிடத்தில் சொல்கிறான். அந்த தலைவன் அவருக்கு பரிவு கொண்டு, சரி, உன்னுடைய கடனை முழுவதும் நான் விடுதலை செய்கிறேன். இதே மனிதருக்கு இன்னொரு மனிதன் வெறும் 100 தனாரியம், 100 ரூபாய் நம்முடைய கரன்சி, 100 ரூபாய் கடன் பட்டு இன்னொரு மனிதனை பார்க்கிறான். அவனை பார்த்து அவனை கழுத்தை நெரித்து அவனை அடிக்கிறான். அடிக்கிறது மட்டுமல்ல, அவனை காவல் நீதிமன்றத்திற்குள்ளே அவனை ஒப்படைக்கிறான். இதை கண்ட வேதனையுற்ற சக மனிதர்கள் தன்னுடைய தலைவரிடத்தில் போய் சொல்கிறார்கள், பாருங்கள் தலைவா, அவன் குடும்பனுடைய காலில் விழுந்து என்னை நீ பொறுத்தருள்க என்று மன்றாடி உன்னுடைய கேட்டதற்காக நீ அவர்களை கடனை இழவு செய்து கொடுத்தாய், விடுதலை செய்து கொடுத்தாய். ஆனால் பாருங்க, அவனுக்கு இன்னொருவன் இருந்த அந்த 100 தனாரியத்தின் கடனை விடுதலை செய்வதற்கு மறுத்துக் கொள்கிறான். அப்பொழுது தலைவன் கூப்பிட்டு சொல்கிறான், நான் உனக்கு இரக்கம் காட்டியதை போல, நான் உன்னையும் மன்னித்ததை போல நீயும் உன் சகச மனிதர்களுக்கு மன்னித்திருக்க வேண்டும் அல்லம்மா. நீ பெற்றுக்கொண்ட மன்னிப்பை ஏன் நீ பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு தவறிவிட்டாய்? அங்குதான் கடவுளுடைய பெரிய தண்டனை தீர்ப்பு வருகிறது. அவன் கடன் முழுவதும் திருப்பி அடைக்கிற வரையிலும்
அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் என்று விவிலியம் கூறுகிறது. தினந்தோறும் அவன் அடி வாங்க வேண்டும். தினந்தோறும் இந்த செய்த குற்றத்தை அவன் ஒவ்வொரு நாளும் மனமெருந்து வேதனை அடைய வேண்டும் என்று தான் வதைப்போரிடம் அவர் ஒப்படைக்கிறார். நீதி கடனை முழுவதும் திருப்பி அடைக்கும் வரை. மன்னிப்பு பெற்றுக்கொள்பவன் ஒருத்தன் பிறருக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு தவறிவிடுகிறான். இதைவிட மிகப்பெரிய தண்டனை வேற எந்த மனிதருக்கும் இல்லை. இதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனைகளே நாம் மனதில் இதுதான் நம்முடைய இரண்டாம் வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. முதல் வாசகத்தில் இது ஆண்டவரே, உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் திருச்சட்டத்தை மன்னிக்கிறார் அல்லவா ஆண்டவர். அவர் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார், அவர் பேரன்பு உடையவர் அப்படி என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வாசகத்தில் இதான் ஆண்டவர் கொலோசிய திருமுகத்திலே வாசிக்க கேட்டோம். ஒருவர் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவர் முறையிட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்ததைப் போல நீங்களும் மன்னியுங்கள் தூர பவுலடியார் நமக்கு கற்பிக்கின்ற படிப்பினைகள். ஆகவேதான் கிறிஸ்துவின் அருளும் அமைதி உங்களை நெறிப்படுத்துவதாக. ஆகவேதான் நம்முடைய வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு தருணத்தில் நம்முடைய ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்போம். நற்கருணை வழிபாட்டிற்கு முன்பு இறை வார்த்தை வழிபாடு நிறைவேற்ற உடனே நாம் ஒருவருக்கு சமாதானத்தை கொடுப்போம். காரணம், நம்முடைய வழிபாடுகள், நாம் அர்ப்பிக்கின்ற நம்முடைய வழிபாடு ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அமைய வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிறவர்கள் நாம் ஒருவருக்கு ஒரு செருக்குடனும் பகைமையுடன் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் பலி செலுத்த பலிபீடத்திற்கு முன் வருகின்ற பொழுது யாரிடமாவது மனத்தாங்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது உங்கள் நினைவு வருகிறது என்று சொன்னால், அந்த பலி பொருளை அந்த பலிபீடத்திற்கு முன்பாக நீங்கள் வைத்துக்கொண்டு முதலில் போய் உன் சகோதரிடத்தில் போய் அவங்களை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது மன்னிப்பை கொடுங்கள். அப்புறம் நீங்கள் உங்கள் பலிகளை செலுத்துங்கள், அந்த பலிதான் ஏறெடுக்கப்படும். ஆகவேதான் நம்முடைய வழிபாடுகள் முதன்மையாக ஒருவருக்கு சமாதானம் கொடுப்போம். இப்போ ஒன்று சிந்திச்சு பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இடது பக்கம் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள் உட்காருன்னு வச்சுக்கிட்டுங்க, உங்கள் ரொம்ப பிடித்தமான ஒரு ஆள். இந்த பக்கம் உங்களுக்கு சற்றும் பிடிக்காத ஒரு நபர், நீங்கள் ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆள் உங்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு வைங்க, யாருக்கு முதல்ல சமாதானம் கொடுப்பீங்க? கேட்கல, யாரும் கொடுக்க மாட்டீங்களா? ஃபஸ்ட்டில் உங்களுக்கு பிடித்தமான ஆளுக்கு தான் கொடுப்பீங்க. வேறு வழியின்றி ஒருவேளை தலையை பதுக்க அசைச்சு இந்த பக்கம் காட்டுவீங்க. அதுவும் நிறைய மனதோடு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? சமாதானம் கொடுக்க மாட்டீங்க. எங்கள் வழிபாட்டு முறையில், மலங்கரி வழிபாட்டு முறையில் நாங்கள் கரங்களை கொடுப்போம், கை கொடுத்து எல்லாருக்குமே கொடுப்போம். இதுக்கும் சண்டை நடப்பது உண்டு. எனக்கு சமாதானம் தரல, அவங்களுக்கு சமாதானம். பார்த்தீங்களா ஃபாதர், பகைமையோடு இருக்கிறேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆகவே தான் இங்கே பலி செலுத்து, இங்கே பலி அர்ப்பணத்திற்கு போவதற்கு முன்பால் நிறைந்த மனதோடு மனதார நான் உங்களை மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்று சொல்லி உங்கள் பக்கத்தில் இருக்க சகோதர சகோதரிகளே தலைவணங்கி நீங்கள் மன்னிப்பு கேட்ட அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் பலி அர்ப்பணத்திற்குள்ளே நுழைய வேண்டும். அந்த பலிதான் ஆண்டவர் இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்வார், அந்த பலி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகியவைதான் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே திருக்குறளை சொல்லப்பட்டிருக்கிறது. அகழ்வாரி தாங்கும் நிலை போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்கி நிற்கின்ற நிலம் போல தம்மை இகழ்வாரியும் பொறுப்பதே தலையானே பண்பு என்று நம்முடைய தமிழ்ச்சங்க இலக்கியங்களை நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த நாளில் ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டிய தலையான கடமை என்பது மன்னித்தலும் மறத்தலும். இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே தனதாக்கி கொண்டு நாம் மனதாரே ஒருவரை நேசிப்போம், மன்னிப்போம். ஒருவேளை இந்த மன்னிப்பினுடைய பண்புகளை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். நாங்கள் இயலாமல் நாம் இருப்போம், பலகீனர்கள். பக்தர்கள் உண்மையாக கடவுளை நேசிக்கின்றவர்கள், கடவுளுடைய அருளை உண்மையாக பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த மன்னிப்பை கொடுப்பதற்கும் மறப்பதற்கும் உடைய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே
மன அமைதியுடன் மன்னித்து வாழ இறைவன் அளிக்கிறார். திருப்பலியில் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிக்கின்ற பண்பை எங்களுக்கு தாரும். ஒருவருக்கு ஒரு மன்னித்து நேசித்து வாழ்கின்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு இதான் இறையாட்சியினுடைய விளிமை, எங்கள் முதன்மையான விளிமை என்பதை நம்முடைய வாழ்க்கையோடு உணர்ந்து கொண்டு நாம் மன்னிக்கின்ற சமூகமாக, அன்புறவுடன் வாழ்கின்ற ஒரு சமூகமாக கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு இந்த மன்னிப்பினுடைய அடிப்படையிலே கட்டி எழுப்புகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம், பிறரும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம், இந்த சமூகமும் மகிழ்ச்சியான ஒரு சமூகமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் இணைவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமாம்.